இன்றைக்கு நாம எவ்வளவு அந்த குளிர்ந்த நீரை சுமைக்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நற்பனை ஆண்டவர் வருகிறார். அவர் நம்மை குளிர்விக்கிறார். கல்லாகி போன இதயத்தை அவர் குளிர்விக்கிறார். மகனே மகளே, உன்னுடைய கல்லான இதயத்தை நான் அகற்றி விடுகிறேன். எனவே நற்பனை வாங்கிய பிறகு நாம் அவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை பெருக வேண்டும். நம்முடைய இதயம் பழைய இதயம் அல்லது கெட்டுப்போன இதயத்தை விலக்கிவிட்டு சதையிலான இதயத்தை நாம் எடுக்க வேண்டும். ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை நம்மை வெறுப்பவர்களுக்காக அல்லது நாம் நம்மை வெறுப்பவர்களுக்காக ஒரு முறை செய்வோம். ஒரு முறை நம்மை அலசி பார்ப்போம். அவர்களும் எந்த இலக்கத்திற்கு உயர்வுகளாமே என்ற ஒரு மனநிலையை இருப்போம். ஒரு முறை மன்னிக்கிற போது, ஒரு முறை இரக்கம் கொள்கிற போது அதில் நாம் பெறுகிற மகிழ்ச்சி அது உன்னதத்தின் மகிழ்ச்சி. கடவுளை தான் விரும்புகிறார். சொத்து அல்ல, பதவி அல்ல, நாம் என்ன உயர்நிலையில் இருக்கிறோம் என்பது அல்ல. கிறிஸ்தவராக வாழ்வதுதான் நம்முடைய சவால். எனவே குளிர்ந்த நீர் கொடுப்பவர்களாக அல்லது குளிர்ந்த நீரை சுவைப்பவர்களாக இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். அந்த குளிர்ந்த நீரானது நம்முடைய இருக்கிறவர்களுக்கு ஒரு முறை ஏற்படுகிறது. எனவே ஆலயத்திற்கு செல்கிற போது நாம் நமக்கு முன் தென்படுகிற அந்த மக்களுக்கு குளிர்ந்த நீரை கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். குளிர்ந்த நீர் என்பது பதவி அல்ல, வெறி அல்ல, கோபம் அல்ல, பொறாமை அல்ல. மாறாக ஒரே ஒரு முறை சிறிய ஒரு புன்னகை எளிய மக்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு அல்லது நம்முடைய பிரச்சனைகளை கொண்டிருக்கிற மக்களுக்கு, நாம் விரும்பாத மக்களுக்கு ஐ எம் சாரி அந்த ஒரு மனநிலையில் இறங்கி வருகிற போது கடவுள் அதைத்தான் உயர்ந்த நீர் என்று சொல்லுகிறார். எத்தனை முறை நாம் நற்பனை உள்வாங்கி இருப்போம், எத்தனை முறை இந்த வாசகத்தை நாம் வாசித்திருப்போம். ஒரு முறையாவது சொல்லிப்போம், ஆண்டவரே என்னை பயன்படுத்த, ஆண்டவரே விலகி விலகி சென்றிருக்கிற எனக்கு நீர் எப்படி